நிஜங்கள் எப்போதும் சாதாரணமாக இருப்பதில்லை. சில நேரங்களில் நிஜங்களின் நிழலில் நாம் கற்பனை கூட செய்ய முடியாத பயங்கரங்கள் ஒளிந்திருக்கும். நிஜங்களின் நிழல் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க இப்ப இருக்கிற அறையில உங்களை தவிர வேற யாரும் இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு பின்னாடி உங்களையே வெறிச்சு பார்த்துட்டு ஒரு நிழல் நின்னுட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் அப்படிப்பட்டதுதான். சத்தத்தை அதிகமா வச்சுக்கோங்க. கதவுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. கதைக்குள்ள போகலாம். காணாமல் போன 403வது அறை. சென்னையில் இருக்கும் ஒரு பழைய புகழ்பெற்ற ஐடி கார்ப்பரேட் நிறுவனம். அங்கே வேலை செய்யும் ஒரு கிராஃபிக் டிசைனர் சந்திக்கும் விசித்திரமான சம்பவங்கள். காட்சி ஒன்று. இரவு நேர ஷிப்ட், நைட் ஷிப்ட். விக்ரம் அந்த ஐடி கம்பெனியில நைட் ஷிப்ட் வேலை பார்க்கிறான். அந்த கம்பெனியின் 4வது மாடியில் 401, 402, 404 ஆகிய அறைகள் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கின்றன. நடுவில் 403 என்ற அறை பூட்டப்பட்டு அதன் மேல் ஒரு பெரிய பெயிண்டிங் மாட்டப்பட்டிருக்கும். நிர்வாகம் அது ஸ்டோர் ரூம் என்று சொல்லியிருந்தது. ஒரு நாள் இரவு 2 மணிக்கு விக்ரம் மட்டும் தனியாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்போது பூட்டப்பட்டிருக்கும் 403வது அறையின் உள்ளே இருந்து யாரோ கதவை நகத்தால் கீறும் சத்தமும் ஒரு பெண் அழுகும் சத்தமும் கேட்கிறது. விக்ரம் பயந்து போய் செக்யூரிட்டியை கூப்பிடுகிறான். ஆனால் செக்யூரிட்டி, அங்கெல்லாம் ஒன்னும் இல்ல தம்பி, உங்களுக்கு மாயை என்று மழுப்புகிறான். அடுத்த நாள் விக்ரமின் கம்ப்யூட்டருக்கு ஒரு அனாமதேய மெயில் வருகிறது. அதில், என்னை ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க, கதவை திறங்க என்று எழுதப்பட்டிருந்தது. மெயில் வந்த ஐடியை செக் பண்ணினால் அது 4030company.com என்று காட்டியது. விக்ரமிற்கு தூக்கி வாரி போட்டது. விக்ரம் உண்மையை அறிய முடிவெடுத்து ஒரு சிசிடிவி கேமராவை 403வது அறைக்கு எதிரே ரகசியமாக வைக்கிறான். மறுநாள் காலையில் அந்த பதிவை பார்க்கும்போது அவன் ரத்தம் உறைந்து போனது. கேமராவில் நள்ளிரவு 2:05 அந்த பூட்டப்பட்ட கதவுக்குள் இருந்து ஒரு கருப்பு நிழல் உருவம் சுவரை ஊடுருவி வெளியே வருகிறது. அது நேராக விக்ரம் வேலை செய்யும் சீட்டிற்கு சென்று அவன் நாற்காலிக்கு பின்னால் நின்று கேமராவை பார்த்து ஒரு கொடூரமான புன்னகையை வீசுகிறது. விக்ரம் அதிர்ச்சி அடைந்து கம்பெனி மேனேஜரிடம் இதை பற்றி கேட்கிறான். மேனேஜர் பயந்து போய் உண்மையை சொல்கிறார். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மே 17 இதே கம்பெனியில வேலை பார்த்த ஒரு பெண் வேலைப்பளு காரணமா அந்த 403வது அறையில தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளோட ஆவி இன்னும் அங்கதான் இருக்கு. அதான் அந்த அறையை இடிச்சிட்டு சுவரா மாத்திட்டோம். ஆனா அவ இன்னும் அங்கதான் இருக்கா. விக்ரம் பயந்து கம்பெனியை விட்டு ஓடலாம் என்று தன் பையை எடுக்கும்போது அவனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. அது அவனுடைய சொந்த நம்பர்ல இருந்தே வந்திருந்தது. நீ என்ன பார்த்துட்டல்ல, இனி உன்னை நான் விட மாட்டேன். விக்ரம் மெதுவாக திரும்பி பார்க்கிறான். அவன் பின்னால் அந்த நிழல் நிற்கிறது. அந்த விக்ரமிற்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. நிஜங்களின் நிழல் கதையில இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது விசித்திரமான அனுபவம் நடந்திருக்கா? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மர்மமான நிஜத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜாக்கிரதை.